பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் அளித்த ஆஸ்திரேலியா, கனடா, பிரிட்டன் நாடுகளுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாலஸ்தீனத்தை இறையாண்மை கொண்ட நாடாக முறையாக அங்கீகரிப்பதாக கனடா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன. இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவிக்கையில், பாலஸ்தீன நாடு இருக்காது. எங்கள் நிலத்தின் மைய பகுதியில் ஒரு பயங்கரவாத அரசை எங்கள் மீது திணிக்கும் முயற்சிகளுக்கு இடமளிக்க மாட்டேன். நான் அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலுக்கு திரும்பிய பிறகு பதிலடி கொடுக்கப்படும். படுகொலைக்கு பிறகும் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் தலைவர்களுக்கு ஒன்றை தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் பயங்கரவாதத்திற்கு மகத்தான பரிசை வழங்குகிறீர்கள். அது நடக்கப் போவதில்லை. ஜோர்டான் நதியின் மேற்கில் எந்த பாலஸ்தீன அரசும் இருக்காது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெரும் அழுத்தத்திற்கு எதிராக அந்த பயங்கரவாத அரசு உருவாவதை பல ஆண்டுகளாக நான் தடுத்துள்ளேன். நாங்கள் இதை உறுதியுடனும் புத்திசாலித்தனமான அரசியல் திறமையுடனும் செய்துள்ளோம். யூத குடியேற்றத்தை இரட்டிப்பாக்கியுள்ளோம். இந்த பாதையில் நாங்கள் தொடர்வோம் என்று தெரிவித்தார்.